ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கட்ட முடியா நிற்குது, தூக்கிட்டு நிற்குது. அதை வந்து நீட்டாக ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் கூட நீட்டாக தலை சீவ முடியலை. காற்றுல வந்து பைக்கில் போனால் முடியெல்லாம் பறந்து தலையெல்லாம் கலைஞ்சிருது சிஸ்டர், ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் போடுறேன், வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டே இருந்திருக்கேன், ஆனால் போடலை. இப்போ ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். நான் ஃபாலோ பண்ணுறது இதுதான். எனக்கும் கட்ட முடி பிரச்சனை இருக்குது. நான் ஸ்கூட்டியில் எங்கே போனாலும் ஸ்கூட்டியில் தான் போகிறேன். முடி நல்லா களைஞ்சிரும் பாருங்க, லூசர் விட்டுட்டு போகிறேன். இன்னொன்று சீப்பு பேக்லேயே வச்சுக்கிடுவேன். ரொம்ப களைஞ்சிட்டுனா இங்கெல்லாம் நம்ம செட்டிங் ஸ்ப்ரே அடிக்க மாட்டோம்ல, இங்கே வந்து நான் செட்டிங் ஸ்ப்ரே அடிப்பேன். நான் இப்போ கூட அடித்தேன், அதை வீடியோ எடுக்கலை. அடித்து முடிச்சுட்டு கிளம்புனதுக்கப்புறம் தான் தோணுச்சு இதை ஒரு வீடியோவாக போடலாமே அப்படின்னு. இப்படி சீவி எடுப்போம்ல, கிளிப்பு குத்துறதுக்கு முன்னாடி சீவி எடுத்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனே சீவிட்டு கிளிப்பு குத்திடுவேன். அதனால நம்மளே வீட்டுக்கு வந்து திரும்ப கலைக்கிற வரைக்கும் இது கலையாது, அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ காற்றுலனாலும் சரி, வண்டியில் போனாலும் சரி கலையாது. இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹிலாரி ரோடா அப்படிங்கிறது. இது வந்து ஆல் டே ஹேர் ஸ்ப்ரே, எல்லா நாளும் யூஸ் பண்ணுற மாதிரி. இன்னொன்று என்னென்னா, நான் வந்து பிரைடலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து இன்னொன்று என்னென்னா, சில ஸ்ப்ரேஸில் வந்து இந்த இப்போ பெயிண்ட் வந்து கலைக்கும் போது முடி வந்து ஒரு மாதிரி ஒட்டி ஒட்டி இருக்கும். சீப்பு எடுத்து சிக்கு எடுக்கும் போது வலிக்கும் இல்லையா, ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கிட்டேன். ஆனால் இந்த ஸ்ப்ரேயில் அந்த பிரச்சனை இல்லை, அப்படி இருக்காது. நீங்கள் ஈஸியாக சீவும் போது ஈஸியாக வந்துடும். அந்த ஒட்டிக்கிட்டு இருக்காது, வலிக்காது, ஈஸியாக வந்துடும். அது மாதிரி இது வந்து எல்லா நாளுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ப்ரே தான். எந்த ஹேர் ஃபால் எல்லாம் ஆகாது. நீங்கள் உங்களோட ஹேர் கேர்லாம் ஃபாலோ பண்ணி ஹேர் ஸ்ட்ரென்த்னிங்காக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணாலும் சரி, ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாலும் சரி, ஒன்றுமே ஆகாது. ரூட்டுக்கு நம்ம அடிக்க போகிறது இல்லை, ஹேர் மேலே தானே அடிக்க போகிறோம். இப்போ கூட நான் அடித்து தான் சீவி இருக்கேன், ஏன்னா வண்டியில் போக போகிறேன். இந்த ஸ்ப்ரே தான் இது, நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். 420 ml, இவ்வளோ பெரிய பாட்டில். ரொம்ப மாதக்கணக்காக வரும். இது வந்து நம்மளுக்கு செல்ஃபாக யூஸ் பண்ணுறக்கும் போது வருஷத்துக்கு கூட வரும். இது வந்து 420 ml, ரேட்டு வந்து 250 ரூபாய், 250 ருபீஸு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இது நான் எனக்கு யூஸ் பண்ணுறது, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நம்ம வெளியில் ஷாப் இது தான் சேல்ஸுக்கு இருக்குது, அதை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வேறு ஏதாவது ப்ராடக்ட் டீட்டெயில் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இனிமேல் நிறைய ப்ராடக்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க, அடுத்தடுத்து லைனாக போட்டுடுறேன். போடலையான்னு நினைப்பீங்க, அடுத்தடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you.